இந்த வீடியோவில் நம்ம மைக் அண்ட் ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் நம்ம டிரான்சிஸ்டர் எப்படி சுவிட்சாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவுடைய முடிவில் தான் நான் உங்களுக்கு டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கெப்பாசிட்டரை ஏசி அண்ட் டிசி கரண்ட்டில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி மைக் அண்ட் ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தெரியணும். ஸோ அதனால தான் நம்ம போன வீடியோவில் கெப்பாசிட்டரை ஏசி அண்ட் டிசி கரண்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மைக் அண்ட் ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் பேசுகிறேன் இல்லைங்களா, நான் பேசுகிறது எப்படி உங்களுக்கு கேட்குது? காது இருக்குது கேட்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ காதில் நான் பேசுறது எப்படி கேட்குது? காதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் இதை பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம காதுக்குள்ளே இயர் ட்ரம் அப்படின்னு ஒரு ட்ரம் இருக்குது, அதாவது ஜவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசும்போதோ இல்லை எந்த ஒரு சத்தம் வரும்போதோ அந்த ட்ரம் அதிரும். அப்படி அந்த ட்ரம் அதிரும் போது அந்த ட்ரம்முக்கு பின்னாடி இருக்கிற 3 சின்ன எலும்பும் அதிரும். ஸோ ட்ரம் எப்படி அதிருதோ அதை விட அதிகமான அதிர்வை அந்த எலும்பு ஏற்படுத்தும். ஸோ இதனால் ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் நரம்புகள் மூலமாக மூளையை சென்றடையும். ஸோ இப்படி தான் சத்தம் நம்ம காதுக்கு கேட்குது. சரி, சத்தம் வரும்போது காதுக்குள்ளே இருக்க ட்ரம் எப்படி அதிருது? ஸோ காதுக்குள்ளே இருக்கிற ட்ரம் எப்படி அதிருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தண்ணியில் நம்ம கல்லை போடும்போது அலைகள் ஏற்படும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம பேசும்போதோ இல்லை ஒரு சத்தம் உருவாகும் போதோ காற்றுல அலைகள் உருவாகும். அதை நம்ம காற்றாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேவ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம காதில் இருக்கிற ட்ரம்மில் மோதும். ஸோ அலைகள் எப்படி மோதுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம காதுக்குள்ளே இருக்கிற ட்ரம் அதிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எலக்ட்ரிக் பல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ சிக்னல் நம்ம மூளைக்கு அந்த அதிர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் போகும். ஸோ இந்த அலைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அலைகளை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசும்போது நம்ம காற்றில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த அழுத்தம் மூலமாக அலைகள் உருவாகுது. அந்த அலைகள் தான் நம்ம காதுக்குள்ளே இருக்கிற ஜவ்வை அதிர வைக்குது. சரி, நான் இப்போது ஹலோ அப்படின்னு சொல்கிறேன், அதே மாதிரி ஹலோ அப்படின்னு சத்தமாக சொல்கிறேன். இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான அலையை தான் உருவாக்க போகுது. ஆனால் எப்படி நான் ஹலோ அப்படின்னு சொல்லும் போது சத்தம் கம்மியாகவும், ஹலோ அப்படின்னு சத்தமாக சொல்லும் போது சத்தம் அதிகமாகவும் காதில் கேட்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஹலோ அப்படின்னு கம்மியாக சொல்லும் போது அழுத்தம் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் நான் ஹலோ அப்படின்னு சத்தமாக சொல்லும் போது அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மோளத்தை எடுத்து வச்சு நம்ம லேசாக தட்டும் போது டங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அதே நம்ம வேகமாக தட்டும்போது டங்குன்னு சத்தம் கேட்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அந்த மூலத்தில் நம்ம கொடுக்குற அழுத்தம் தான் காரணம். ஸோ நம்ம இயர் ட்ரம்மில் எவ்வளோ அழுத்தம் ஏற்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சத்தம் அதிகமாக கேட்கும். ஸோ இதனால் அலைகளில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, அலைகளில் ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா அழுத்தம். ஸோ அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதனால் அலைகள் பார்க்கறதுக்கு உயரம் அதிகமாக இருக்கும். ஸோ சத்தம் கம்மியாக இருக்கும்போது அலைகளுடைய உயரம் கம்மியாகவும், சத்தம் அதிகமாக இருக்கும்போது அலைகளுடைய உயரம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அலை. ஸோ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா அலையில் ஏற்படுற அழுத்தம். ஓகேங்களா, அதாவது அலை ஏற்படுத்துகிற அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பிச்சுனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதை டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதை நம்ம தட்டும்போது அது அதிகமாக வைப்ரேட் ஆகும். ஸோ ஒரு செகண்டுக்கு 1000 தடவை வைப்ரேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அதே கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம தட்டும்போது அது கம்மியாக வைப்ரேட் ஆகும். ஸோ ஒரு செகண்டுக்கு 100 தடவை வைப்ரேட் ஆகுது, அதாவது முன்னையும் பின்னையும் போயிட்டு வருது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம காதுக்குள்ளே இருக்கிற இயர் ட்ரம்மும் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி வைப்ரேட் ஆகும். ஸோ பிச் அதிகமாக இருக்கும்போது இயர் ட்ரம் அதிகமாக வைப்ரேட் ஆகும். ஸோ பிச் கம்மியாக இருக்கும்போது இயர் ட்ரம் கம்மியாக வைப்ரேட் ஆகும், அதாவது கம்மியாக முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும். ஸோ இதனால் அலைகளில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, அலைகளில் இருக்கிற கேப் குறையும். அதாவது ஹை பிச்சில் கேப் குறையும். அதே லோ பிச்சில்
அலைகளில் இருக்கிற கேப் அதிகமாகும். ஸோ இதை வந்து பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது ஒரு செகண்டுக்கு 1000 தடவை அப்படின்னும் போது அந்த அலைகள் நெருக்கமா இருக்கும். அதே ஒரு செகண்டுக்கு 100 தடவை அப்படின்னும் போது, அதாவது 100 தடவை முன்னையும் பின்னையும் போயிட்டு வருது அப்படின்னும் போது அலைகள்ல இருக்கிற இடைவெளி அதிகமா இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பிட்ச் அப்படின்னு சொல்றோம். இயற்கையாவே லேடிஸ் உடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்ச் அதிகமா இருக்கும். அவங்களுடைய வாய்ஸ்ல வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். அதே ஜென்ஸ் உடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்ச் கம்மியா இருக்கும். அதாவது ஜென்ஸ் உடைய வாய்ஸ்ல வைப்ரேஷன் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீக்வன்சினா என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஆம்பிளிடியூட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், பிட்ச் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா, நம்ம காது எப்படி செயல்பட்டதோ அதே மாதிரி தான் மைக்கும் செயல்படுது. ஸோ காதுல எப்படி இயர் ட்ரம் அப்படின்னு ஒன்று இருந்ததோ அதே மாதிரி மைக்கில் டயஃப்ரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டயஃப்ரம் என்னன்னா ஒரு துணியாவோ இல்லை ஒரு பேப்பராவோ இருக்கலாம். அந்த பேப்பரில் காப்பர் காயில் சுத்தப்பட்டு ஒட்டி இருக்கும். ஸோ அந்த காப்பர் காயிலுக்கு நடுவில் ஒரு மேக்னெட் வைக்கப்பட்டு இருக்கும். ஸோ நம்ம பேசும்போது இந்த டயஃப்ரம் அதிரும். அப்படி அதிரும் போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், காப்பர் பக்கத்தில் மேக்னெட் போயிட்டு வரும்போது காப்பரில் எலக்ட்ரான் மூவ் ஆகும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகும். அதாவது காற்றுல அலைகள் உருவாகும். அந்த அலைகள் அந்த டயஃப்ரம் அதாவது பேப்பரை அதிர வைக்கும். அந்த பேப்பர் அதிரும் போது அதை ஒட்டி இருக்கிற காப்பர் அதிரும். ஸோ காப்பர் மேக்னெட்ல போயிட்டு வரும்போது காப்பர்ல எலக்ட்ரான் ஃப்ளோ அதிகமாகும். அப்படி எலக்ட்ரான் ஃப்ளோ உருவாகும் போது எலக்ட்ரிக் பல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் சிக்னல் ஸ்பீக்கருக்கு போகுது. சரி, ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்கில் என்ன இருந்ததோ அதே தான் ஸ்பீக்கர்லையும் இருக்கு. ஸோ ஸ்பீக்கர்லையும் டயஃப்ரம் அதாவது ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பருக்கு நடுவில் காப்பர் சுத்தப்பட்டு ஒட்டப்பட்டு இருக்கும். அதாவது காப்பர் காயில் ஒட்டப்பட்டு இருக்கும். அந்த காப்பர் காயிலுக்கு நடுவில் மேக்னெட் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், மேக்னெட்டையும் காப்பரையும் பக்கத்தில் வச்சுட்டு காப்பரில் கரண்ட்டை செலுத்தும் போது காப்பரும் மேக்னெட்டும் தள்ளி போகும். ஸோ இப்போ மைக்ல இருந்து எலக்ட்ரிக் பல்ஸ் வருது. அந்த எலக்ட்ரிக் பல்ஸ் இந்த ஸ்பீக்கர்ல இருக்கிற காப்பர் காயிலுக்குள்ள போகும். அப்படி காப்பர் காயிலுக்குள்ள போகும்போது அதுக்குள்ள இருக்கிற மேக்னெட் இந்த காப்பரை விட்டு தள்ளி போக ட்ரை பண்ணும். அப்படி காப்பரும் மேக்னெட்டும் தள்ளி போகும்போது அந்த காயில்ல ஒட்டி இருக்கிற டயஃப்ரம் அதாவது பேப்பர் அதிரும். அப்படி அதிரும் போது அந்த டயஃப்ரம் ஒரு காற்று அலைகளை உருவாக்கும். அந்த காற்று அலைகள் தான் நம்ம காதுல வந்து பட்டு நம்ம காதுல இருக்கிற இயர் ட்ரம்மை அதிர வைக்கும். அந்த இயர் ட்ரம் எலக்ட்ரிக் பல்ஸா நம்ம மூளைக்கு சென்று அடையும். ஸோ இப்படி தான் நமக்கு சத்தம் கேட்கும். ஸோ மைக் அண்ட் ஸ்பீக்கர் இப்படி தான் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ மைக்கில் ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, அதாவது அதிர்வு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த எலக்ட்ரிக் பல்ஸ் ஸ்பீக்கருக்கு வந்து சேர்ந்துடுச்சு. இப்போ மைக்கில் எவ்வளோ அதிர்வு ஏற்பட்டதோ அதே அளவு அதிர்வு தான் ஸ்பீக்கரில் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஸ்பீக்கர் அதிக சத்தத்தில் கேட்கணும். ஸோ நான் இங்கே ஹலோ சொன்னேன்னா இங்கேயும் ஹலோ அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு 100 பேத்துக்கு கேட்குற மாதிரி அதிகமான சத்தம் உருவாகணும். அப்போ நான் என்ன பண்ணணும், நடுவில் ஒரு ஆம்பிளிஃபையரை வைக்கணும். அந்த ஆம்பிளிடியூட்டை அதிகப்படுத்தணும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன இல்லைங்களா, அழுத்தத்தை அதிகப்படுத்தணும். ஸோ காற்று அழுத்தத்தை நான் எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அங்கே ஒரு ஆம்பிளிஃபையர் வைக்க வேண்டியது இருக்குது. அந்த ஆம்பிளிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.